தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் என பாஜக செய்தி தொடர்பாளர் திருப்பதி நாராயணன் தெரிவித்துள்ளார். தாம்பரத்தில் செய்தியாளர்களை சந்தித்தவர், இந்தியாவிலேயே அதிக கடன் சுமை கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்று குற்றம் சாட்டினார். இதுநாள் வரையில 2 வருடங்கள் பணமே கொடுக்கல பொங்கலுக்கு. ஆனால் இப்போ 3000 ரூபாய் திடீர்னு கொடுக்கறதான அறிவிப்பு எதற்காக? வெறும் அரசியலுக்காக. இங்க கடன், இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கியுள்ள மாநிலம் தமிழ்நாடு என்கிற ஒரு சூழ்நிலையில் இப்படி தொடர்ந்து இந்த அரசாங்கம் மக்கள் விரோதமாக, நான் ஏன் மக்கள் விரோதம் என்று சொல்கிறேன் என்றால், மேலும் மேலும் செலவு என்றாலே மக்கள் மீதான வரி அதிகமாகும். அப்போ வரக்கூடிய காலங்களில் எல்லா விதமான விலைவாசி உயரும். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து ஆட்சி புரியும் போது விலைவாசி உயர்ந்தது. ஆட்சியை விட்டு வெளியேறும் போதும் மக்கள் அதிக விலைவாசியை சந்திக்க போகிறார்கள் என்பதை இந்த அறிவிப்புகள் உணர்த்துகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதல்வர் வேட்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தான். அஇஅதிமுகவினுடைய முதல்வர் வேட்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தான். அதுல யாருக்கா மாற்று கருத்து இருக்குதா? அமைச்சரவையில பங்கு வருவாங்களா? அதுதாங்க, அதை நான் யாரும் முடிவு செய்யறதுக்கு? அதுதான் நான் சொல்றேன். மக்கள் சொல்லுவாங்க. இதுதான் ரொம்ப தெளிவு. நாங்கள் கூட்டணி அமைத்து போட்டியிடுகிறோம், அந்த கூட்டணி வெற்றி பெறும், அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அந்த கூட்டணி வெற்றி பெற்றால் கூட்டணியினுடைய ஆட்சி நடைபெறும். அதுல யார் அமைச்சர்களை பங்கு வகிப்பாங்கன்றது அதுக்கு பிறகுதான் தெரியும்.